ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட் டியூப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பர்த்டே கேக். இந்த கேக் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் போதும். பேக் பண்ணாமல் ஈஸியாக இந்த கேக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இந்த கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இது 200 ml எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு ஐசிங் சுகர். அப்படி உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இல்லைன்னா சாதாரணமாக பவுடர் பண்ணி கூட சுகரை போட்டுக்கலாம். இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணணும், நல்லா க்ரீமியாக வரணும். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல க்ரீமியாக கிடச்சிடும். 5 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா க்ரீம் தூக்கி பார்த்திங்கன்னா கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இந்த மாதிரி நிற்கணும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போது நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு துருவிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த கேரட் துருவோம்ல, அதில் கூட துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ப்ரெட்டு தேவை. இதுக்கு நான் ஒயிட் ப்ரெட்டு திக் ஸ்லைஸாக எடுத்துக்கிறேன். திக் ஸ்லைஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. இதை இதோட கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். கத்திரியை வச்சு ப்ரெட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் கட் பண்ணுங்கள். ரொம்ப அமுக்காமல் கத்திரியை வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம விப்பிங் க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுடலாம். இதை ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க, அப்போ தான் நல்லா கெட்டியாகவே இருக்கும். இப்போ நம்ம ஒரு கேக் பிளேட்டில் முதல்ல அந்த பைப்பிங் பேக்கை லைட்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கேக்கை நம்ம எடுக்கும்போது கரெக்டாக வரும் நல்லா. இப்போ நம்ம அந்த கட் பண்ண 4 ப்ரெட் ஸ்லைசஸை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். நல்லா ஒட்டி வைங்க. நீங்கள் ப்ரெட்டு வாங்கும்போது நீங்கள் கடைகளில் பேக்கரியில் ஃபுல் லோஃப் ப்ரெட் வாங்கி அதை கொஞ்சம் திக் ஸ்லைஸை கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே சுகர் சிரப் ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டரில் சுகரை கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே இப்போ நம்ம க்ரீம் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ப்ரெட் அதே மாதிரி வச்சிடலாம். ப்ரெட்டு நல்லா டைட்டாக ஒட்டி வைங்க. இப்போ இதுக்கு மேலேயும் சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரீம் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே ஒரு இந்த மாதிரி அட்டை மாதிரி வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாத்திரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே சாதாரண ஒரு பிளேட்டு இதை போட்டு மூடிட்டு இது ஒரு கேக் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு மேலே கேக்கை வச்சுட்டு நம்ம டெக்கரேட் பண்ணலாம் சைட்ஸ் எல்லாம். இந்த பைப்பிங் பேக்கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் முதல்ல க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். முதல்ல சரியாக வராது, அப்புறம் போக போக கரெக்டாக வந்துடும். உங்களால் எவ்வளோ ஃப்ளாட்டன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிவிடுங்க. நான் இப்போது துருவி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட்டை இது மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் டெக்கரேஷனுக்கு. நான் சாக்லேட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போது செரி இதுக்கு மேலே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நாசில் தான் நான் எடுத்தேன். இது பூ மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா நான் நடுவில் சாக்லேட் துருவெல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை போடாமல் அந்த இடத்துல நேம் எழுதிக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
அவ்வளோதான், சூப்பரான பர்த்டே கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி 10 நிமிஷத்தில் ஒரு பர்த்டே கேக் செஞ்சு யாரை வேணாலும் சர்ப்ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.